ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஷலோம். நம்முடைய தேசத்திலே, வெளிநாடுகளிலே, நம்முடைய மாநிலத்திலே, வெளி மாநிலங்களிலே இருக்கிற ஆவிக்குரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் முக்கியமாக யோசுவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து விலையேற பெற்ற சில பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, யோசுவாவை தேவன் அறிமுகம் செய்து இப்படி சொல்லுகிறார். என்னவென்று, யோசுவா பணிவிடைக்காரன். என்னவாங்க? பணிவிடைக்காரன். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். இங்கே 2 விஷயங்களை நாம் பார்க்க முடியும். ஒருவன் தன் சிநேகிதனோடே கூட பேசுவதைப் போலவும், தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தொடர்ந்து 9வது வசனம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தேவ சந்நிதிக்கு போன போது 1 மணி நேரம் இருந்துட்டு அல்லது ஒரு 2-3 மணி நேரம் இருந்துட்டு உடனடியாக அங்கிருந்து திரும்பி வருகிறவன் அல்லவே அல்ல. மோசே தேவனிடத்திற்கு செல்லுகிற போது சில சந்தர்ப்பங்களில் 40 பகற்பொழுது 40 ராப்பொழுது தேவனோடே கூட கழித்த ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி, ஒரு அற்புதமான ஊழியக்காரன், அதேபோல அற்புதமான தலைவன். சகோதர சகோதரிகளே, மோசே தேவ சந்நிதியை அளவுக்கு அதிகமாய் நேசித்தவன். அப்படி அதிகமாய் நேசித்து தேவனுடைய சந்நிதியிலே அதிக நேரத்தை செலவிடுகிற போது தனக்கு உதவி செய்வதற்கு, சகாயம் செய்வதற்கு, கைக்கு கையாக துணைக்கு துணையாக இருப்பதற்கு ஒரு பணிவிடைக்காரன் இருந்தான். யார் அந்த பணிவிடைக்காரன்? யோசுவா. கவனிங்க, 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பணிவிடைக்காரன். தயவு செஞ்சு கவனிக்கணும். எலியாவினிடத்தில் ஒரு பணிவிடைக்காரன் இருந்தான். யாருன்னு தெரியுமாங்க? எலிசா. பணிவிடைக்காரன் அப்படின்னா பணிவிடைகளை செய்கிறவன், அதாவது சேவை செய்கிறவன் அல்லது சர்வெண்ட். இங்கிலீஷ்ல ஊழியக்காரன் அப்படித்தானே சொல்லுவாங்க, சர்வெண்ட். நம்ம பாஷையில சர்வெண்ட் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு புரிஞ்ச பாஷையில சொல்லணும்னா என்ன, இன்னைக்கு சர்வெண்ட் வரல அப்படின்னா பணிவிடைக்காரி வரலன்னு அர்த்தமா? சொல்லுங்க, நம்ம பாஷையில எப்படி சொல்லுவோம்? வேலைக்காரர்கள். எப்படிங்க? வேலையாள், வேலை செய்கிறவர்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும். யோசுவா மோசேயின் இடத்திலே வேலை செய்தவன். மோசே செய்கின்ற ஊழியத்திலே அவனுக்கு உதவியாக இருந்து கொண்டிருந்தவன். எப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சான்னா, தன்னுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அல்லது ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா, ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்த போதா, நாளைக்கு மறுநாள் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை இல்லையா? அப்போ வாங்க அந்த சேவை, அந்த டைம்லயா அந்த பணிவிடை. இன்னைக்கு நிறைய பேருடைய யோசனை இந்த மாதிரி தாங்க இருக்கு. அவங்களுடைய எல்லா எனர்ஜியையும் உலகத்துக்கு, சாத்தானுக்கெல்லாம் கொடுத்துட்டு, எல்லா பலனையும் உலக பிரகாரமாவே வாழ்ந்து முடிச்சுட்டு, பலமெல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் சரீரம் ஓய்வுன்னு கேட்கிறப்போ, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் பண்ணுவேன், உமக்காக நான் வாழ்வேன் என்று அந்த வயசுல ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பது அது எது வரைக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அதை சிந்திச்சு பார்க்கணும். யோசுவா பணிவிடைக்காரன் மட்டுமல்ல, வாலிபன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. வாலிப பிராயத்தில் பணிவிடைக்காரனாக உருவெடுப்பது, வாலிப பிராயத்தில் தேவ பணிகளிலே ஈடுபடுவது, வாலிப பிராயத்தில் தேவ ஊழியக்காரனான மோசேயினிடத்தில் மோசேக்கு தேவையான உதவிகளை செய்து எந்த குறையும் இல்லாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு யோசுவாவினுடையது. வாலிப பிராயத்தில் ஊழியம் செய்வது, வாலிப பிராயத்தில் தேவ பணிவிடை செய்வது, வாலிப பிராயத்திலே ஊழியத்திலே பங்கெடுத்து கொண்டு தேவனுக்கு ஊழியனாய் அவருடைய ஊழியத்தை செய்வது மிகப்பெரிய பாக்கியம். பைபிள் சொல்லுகிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வாலிப பிராயத்திலே நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. இன்று நம்முடைய சபை
இப்படி ஒரு அற்புதமான சபையாக, உலகத்தின் சபைகளுக்குள்ளே தாக்கத்தை உண்டாக்குகிற சபையாக தேவன் அந்த சபையை இவ்வளவாய் ஆசீர்வதிக்க காரணம் என்னவென்றால், வாலிப பிராயத்திலே, இன்னும் சிறு பிராயத்திலே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை சேவைக்க நான் அர்ப்பணித்ததினாலே, தாய்மார், தகப்பன்மார், உங்கள் பிள்ளைகளை தேவனை சேவிப்பதற்கு அவர்களின் சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுத்து வளருங்கள். இந்த பாரத்தோடும் பொறுப்போடும் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, யோசுவாவை குறித்து வாசிக்கும் போது அங்கே அவன் என்னவா இருக்கிறானா? பணிவிடைக்காரன். இரண்டாவதாக அவன் ஒரு வாலிபன். பணிவிடை செய்யறதுக்கு வாலிபர்கள் முன்னுக்கு வருவாங்களாங்க? நல்ல ஜாலியா சுத்திக்கிட்டு திரியறதுக்கு, நண்பர்களோட சேர்ந்து கண்டபடி சுத்துறதுக்கு, கெட்டு போறதுக்கு எத்தனை எத்தனை வழிகள் இருக்கிறது இல்லையா இந்த நாட்கள்ல. ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்முடைய கால்வரி டெம்பிள்ல இருக்கிற மெம்பர்ஸ்ல அதிகபட்சமாக இருப்போர் வாலிபர்கள் தான். நம்முடைய கால்வரி டெம்பிள் சபை உறுப்பினர்கள்ல 30 வயதிற்கு கீழ்ப்பட்டோர் சுமார் 60% 70% பேர். கவனிங்க, வாலிபர்கள் தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறார்கள். வாலிபர்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூட சாட்சி சொல்லுகிறார்கள். என்னவென்று? நான் பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அப்படியே அவன் வயசு என்ன? இப்பதான் 10 வயசு அல்லது 11 வயசு, இன்னும் 9 வயசு, 12 வயசு. வீட்டில் 2 அல்லது 3 பிள்ளைகள் இருந்தா அவங்க எல்லாருமே பைபிளை முழுமையா இன்னைக்கு வாசிக்கிறாங்க. 40 டேஸ்ல 30 டேஸ்ல பைபிளை படிச்சு முடிச்சிட்டோம்னா, எங்கேயாவது இந்த மாதிரி கேட்டிருக்குமாங்க? நாம் அதை செஞ்சிருக்குமா? அட்லீஸ்ட் நம்முடைய சின்ன வயசுல நாம நம்முடைய 12 வயசு, 13, 15, 17 வயசுல பைபிளுக்கிட்டையாவது போயிருக்கோமா? பைபிளை எடுத்திருக்கிறோமா? பைபிளை வாசிச்சிருக்கோமா? முழுமையா படிச்சு முடிக்கணுங்கிற யோசனை நமக்கு இருந்திருக்கா? நம்ம காலத்துல அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்திலே தெய்வ வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்படுகிற நாட்களில அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு தரும் சபையாக தேவன் நம்முடைய சபையை எழுப்பியிருக்கிறார். தேவ வார்த்தைகளை உள்ளது உள்ளபடி பிரசங்கிக்கிற, வார்த்தையை நேசித்து, வார்த்தையை உற்சாகப்படுத்தி, வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்ற உற்சாகத்தை கொடுக்கின்றதான கிருபையை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். எனவே சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. யோசுவாவை குறித்து 2 வார்த்தைகள். ஒன்று பணிவிடைக்காரன், இன்னொன்று வாலிபன். பணிவிடைக்காரன் என்றால் ஊழியம் செய்கின்றவன். எல்லாராலையும் சதீஷ்குமார் மாதிரி தேவ வார்த்தைகளை பிரசங்கிக்க முடியுமா? ஒருவேளை அது முடியாம இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தந்திருக்கிறார். அதேபோல எல்லோருக்கும் பிரத்யேகமான தரிசனங்களை, அழைப்பை தேவன் அருளுகிறார். உன்னுடைய அழைப்பு வேறு மாதிரி இருக்கலாம், எனக்கான அழைப்பு வேறொன்றாக இருக்கலாம். உனக்கு கொடுத்த தாளந்து வேறாக இருக்கலாம், எனக்கு கொடுத்த தாளந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமே தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், அவருடைய சாட்சிகளாய் வாழ வேண்டும். இந்த விஷயங்களை மறந்துடக்கூடாது. உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சந்நிதியிலே அர்ப்பணிப்பதுதான் மகத்துவமான ஊழியம் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காலத்தில், அதாவது 16th செஞ்சுரியில ஒரு பக்தன் இருந்தார். அவர் ஒரு ஆசாரியனாக வேண்டும், சபை மேய்ப்பனாக வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டு ஒரு பைபிள் காலேஜில் ஜாயின் ஆக வேண்டும் என்று மிகுந்த தாகத்தோடு இருந்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலை சரியாக இல்லை. திடீரென்று தந்தை இறந்து போனார். அதன் பின்பு சொத்தெல்லாம் போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் அடிப்படையில் திருமணம் செய்தார். ஆனால் மனைவி, அதன் பின்பு பிள்ளைகள் எல்லோருமே இறந்து போனார்கள். ஒற்றை ஆளாய் மிஞ்சிவிட்டார். சரியாக படிப்பும் இல்லாதது, பொருளாதாரத்திலே நல்ல நிலையும் இல்லாதது. இவைகள் எல்லாமே அவர் தான் ஒரு ஆசாரியனாக, பாஸ்டராக, மேய்ப்பனாக ஆவதற்காக வேதாகம பள்ளியிலே சேர்ந்து படிக்க முடியாமல் போனது. ஆனால் அவருடைய ஆசை என்னவென்றால் ஊழியம் செய்வதுதான், தேவப்பணி செய்ய வேண்டும். எனவே ஒரு காலேஜுக்கு வந்து அவர் மன்றாடி கேட்டார், எனக்கு படிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த சமயத்தில் அவருடைய வயது 35 ஆகிவிட்டதுனால, அதேபோல அந்த வேதாகம கல்லூரியிலே சேர்ந்து படிப்பதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன், அடிப்படை படிப்பு தகுதி இல்லாததினால் அவரை நிராகரித்து விட்டார்கள். இந்த பைபிள் கல்லூரியில், அதாவது அந்த வேதாகம பள்ளியில ஜாயின் ஆவதற்கு வயதின் அடிப்படையிலும் கல்வி தகுதியிலும் அதேபோல ஆரோக்கியமும் கூட அவருக்கு சரியாக இருக்கவில்லை. இவை எல்லாவற்றின் அடிப்படையிலே பைபிள் காலேஜில் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை
என்று அவர்கள் அன்போடு தான் நிராகரித்தும் விட்டார்கள். அப்போ அவர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணினாராம், பைபிள் காலேஜில் படிப்பதற்கான தகுதி எனக்கு இல்லாவிட்டாலும் இங்கே ஏதாவது வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு தருவீங்களா என்று கேட்டார். என்ன வேலை உங்களால் செய்ய முடியும்? எந்த வேலைனாலும் என்னால் செய்ய முடியும், தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இப்படி கேட்டதுனால அவருக்கு வாயிற்காவலனாக, கேட் கீப்பராக அவருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. சரி, ஏதாவது வேலை செய்கிறேங்கிறீங்க, ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க, இது தேவனுடைய வேதாகம பள்ளி. எனவே இந்த வேதாகம பாடசாலையில் நீ இந்த கேட்டுக்கிட்ட உட்கார்ந்து யாராவது உள்ள வரும்போது கதவை திறக்கணும், அவங்க போனதுக்கப்புறம் அந்த கதவை அடைக்கணும் என்று கதவை திறக்கவும் கதவை மூடுவதும் ஆன வேலையை அவருக்கு கொடுத்தார்கள். அந்த வேலையை அவர் செய்ய ஆரம்பித்தார். தொடர்ந்து கவனிங்க, அவர் ஒரு கேட் கீப்பர், டோர் கீப்பர். அப்படி ஒரு டோர் கீப்பராக அல்லது வாயிற்காவலனாக அவர் அந்த வேலையில சேர்ந்தார். ஆனால் நடந்த விஷயத்தை கவனிங்க. சில வருடங்கள் கடந்த பிறகு வேதாகம பாடங்களை படித்தவர்களை காட்டிலும், வேத பாடங்களை அங்கே போதிக்கிறவர்களை காட்டிலும், கேட்டின் அருகே திறந்து மூடுகிற இந்த நபருக்கு அடையாளமும் நல்ல பேரும் கிடைத்தது. திடீரென்று எல்லோரும் அவரை பற்றியே பேச ஆரம்பித்தார்கள். பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த வேத பாடசாலையிலே வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கின்ற அந்த போதகர்களுக்கு இல்லாத பெயர், அங்கே உன்னதமான படிப்புகளை படித்து பெரிய பெரிய ஊழியங்களை செய்தவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பெயர் இந்த கேட் கீப்பருக்கு கிடைத்தது. எப்படிங்க அது சாத்தியமாச்சு? தொடர்ந்து அந்த கேட் கீப்பர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆனார் என்றால், சாதாரணமா யாராவது இந்த உலகத்துல பெரிய ஊழியத்தை செஞ்சு அவருக்கு ஒரு பெயர் கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்க. என்னென்ன செயின்ட் என்ற விருதை தருவார்கள். செயின்ட் அகஸ்டின், செயின்ட் பால், செயின்ட் பீட்டர், செயின்ட் ஜான் என்று வழக்கமாக பட்டங்கள் வழங்குவார்கள். ஒரு கட்டத்தில் அந்த கேட் கீப்பருக்கும் அந்த பட்டம் வழங்க வேண்டியதாக இருந்தது. செயின்ட் என்ற அந்த பட்டத்தை அவருக்கு வழங்கினார்கள். அப்படி அவர் என்ன செய்தார்? தயவு செஞ்சு கவனிங்க. தான் அங்கே கேட் கீப்பராக இருந்தபோது யார் அங்க உள்ள வந்தாலும் அவங்களை மிகுந்த அன்போடு கூட உபசரிப்பார். மிக மென்மையாக அவர்களோட கூட பேசுவார். அவங்களுக்கு ஏதாவது தேவையோ கஷ்டமோ இருந்தா உடனே அவர் துணையாக போய் நிற்பார். ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா அவரைத்தான் தேடி ஓடி வருவாங்க. அவர் அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்லாது அவர்களுக்காக ஜெபிப்பார், அன்போடு கூட ஆறுதல் சொல்லுவார், ஆதரவாக அவர்களுக்கு துணையாக நிற்பார். அவர் கேட்டை திறக்கிற விதமா இருந்தாலும், கேட்டை மூடுகிற விதமா இருந்தாலும், உள்ளே வருகிறவர்களை ரிசீவ் பண்ணுகிற விதமாக இருந்தாலும் மிகவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவர்கிட்ட இப்படி கேட்டாங்க, நீங்க கேட் திறக்கிற விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே, நீ பேசி பழகுகிற விதம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நீ சிரிக்கிற உன்னுடைய புன்னகை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, உன்னால இவ்விதத்துல இவ்வளவு தனித்துவமா எப்படி உன்னால் நடந்து கொள்ள முடிகிறது என்று கேட்கும்போது அவர் தருகிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருப்பேன், வெளியே வந்து யாராவது கதவை தட்டுவாங்க, நான் கதவை திறக்கிறேன், அங்க நிக்கிறவங்கள பார்த்து சிரிப்பேன், அன்போட கூட பேசுவேன், பழகுவேன். ஏன் அப்படி பண்றேன்னா, அந்த வாசல் கதவருகே வந்து கதவை தட்டுகிற ஒவ்வொருவரையும் அது ஏசுப்பாவா இருக்குமோ என்கிற எண்ணத்தோடு கூடத்தான் கதவை திறப்பேன். ஏசுவாக இருக்குமோ என்ற எண்ணத்தோடு தான் அவளிடத்திலே புன்னகைப்பேன். ஏசுவாக இருக்குமோ என்னவோ என்ற எண்ணத்தோடு கூடத்தான் பழகி பேசுவேன். அவருடைய உருவத்திலே இயேசு வந்திருக்கிறாரோ என்னவோ என்கிற பயத்தோடு பக்தியோடு என்னுடைய பொறுப்பை நான் செய்து கொண்டு வருகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பணிவிடைக்காரன் கேட் கீப்பர் தான். ஆனால் தான் அந்த வேலை எவ்வளவு அற்புதமா செய்தார் என்றால், அந்த காலேஜில் போதிக்கிறவர்களை காட்டிலும், அந்த காலேஜில் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களை காட்டிலும் அவர் சம்பாதித்த பெயர்தான் பெரியது. எனவே அவரை என்ன பெயரிட்டு அழைத்தார்கள் என்றால், செயின்ட் அல்போன்சஸ் ராட்ரிக்ஸ் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். செயின்ட் அல்போன்சஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செயின்ட் அல்போன்சஸ். காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த பேர்ல நாம நிறைய பார்த்திருப்போம். செயின்ட் அல்போன்சஸ் அல்லது செயின்ட் அல்போன்ஸ் என்கிற பெயரை நம்ம பார்த்திருப்போம். அந்த செயின்ட் அல்போன்ஸ் யாருங்க? ஒரு கேட் கீப்பர். ஆனால் அவர் செய்த பணிவிடைகள், பணிவிடைக்காரராக தான் நடந்து கொண்ட அந்த நடத்தை உலகத்தாருக்குள்ளே ஒரு அற்புத தாக்கத்தை உண்டாக்கியது. ஊழியத்திலே பங்கெடுக்கிறவர்கள், எதற்காக நாம் ஊழியம் செய்கிறோம், யாருக்காக நாம் ஊழியம் செய்கிறோம், யாரை பார்த்து ஊழியம் செய்கிறோம்? தயவு செஞ்சு கவனிக்கணும். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள் இருக்குமென்றால் உன்னுடைய ஊழியம் கட்டாயம் பெயர் பெறும்.
உன்னுடைய ஊழியம் கட்டாயம் கனப்படுத்தப்படும். ஊழியத்தை ஏனோ தானோ என்று செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஊழியத்தை ரொம்ப சாதாரணமா செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லது ஊழியத்தை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய காரியங்களிலே அலட்சியப்படுத்துகிறவன் என்னவா இருப்பானா? சாபத்துக்குரியவன். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்களா? ஆண்டவருக்கு செய்வதைப் போல செய்யுங்க. நீங்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு செய்வதைப் போன்றே கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் என்று கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். அதேபோல மனைவியை நேசித்தாலும் கணவருக்கு கீழ்ப்படிந்தாலும் கிறிஸ்துவை நேசிப்பதைப் போல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதைப் போல நாம் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல என்று கிறிஸ்துவை முன்னாக வைத்து, கணவன்மாரே உங்கள் மனைவியை நேசியுங்கள். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிமார் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து கிறிஸ்துவுக்கே செய்வதைப் போல நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பிரான்சிஸ் என்ற பெயருடைய ஒரு பக்தன் இருந்தார். அசெஸ்ஸி வாசியாகு பிரான்சிஸ். அவர் ஊழியம் செய்வதற்காக ஒரு ஊருக்கு போயிருந்தார். அப்படி அந்த ஊழியத்திற்கு போயிருந்தபோது அங்கே லெப்ரசியால் பாதிக்கப்பட்டிருந்த அநேக வியாதியஸ்தர்கள் அந்த இடத்திலே இருந்தார்களாம். அவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்யத்தான் அவரும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். ஆனா அவருக்கு லெப்ரசின்னா ரொம்ப பயம். அந்த நாட்கள்ல லெப்ரசியை ஒரு தொற்று வியாதியைப் போலத்தான் நினைத்தார்கள். அப்படிப்பட்டவங்களோட ரொம்ப நேரம் செலவழிச்சா, அவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருந்தா கட்டாயமா எனக்கும் லெப்ரசி வந்துரும் என்கின்ற பயம் அவருக்குள்ள இருந்தது. எனவே அவர் என்ன செய்வாராம்? நேர்த்தியாக அவர்களுக்கு தேவ வார்த்தையை போதிப்பார், சுவிசேஷங்களை அறிவிப்பார், மிக ஆறுதலாக பேசுவார், தேவன் அவர்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை சொல்லுவார். ஆனால் பக்கத்துல வந்து அவருடைய கைகளை தொடுவதோ, அவர்களுக்கு ஷேக்கன் கொடுப்பதோ, அவர்களை கட்டி அணைப்பதோ எப்படி எதுவுமே செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருந்த அந்த பிரான்சிஸ் ஒரு நாள் வயல்வெளியில நடந்து போய்கிட்டு இருந்தாராம். அவருக்கு எதிரில் ஒரு நபர் வருகிறார். வயல்ல வரப்புல போகும்போது அந்த வரப்பு ரொம்ப சின்னதா தானே இருக்கும். அப்போ எதிரில் ஒரு நபர் வந்தபோது யாரோ பார்த்து பேசுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறார். அப்படி வருகிற நபரை பார்த்து பேசி அவரோடு பழக வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகும்போது அவர் பக்கத்தில் வந்தபோது தான் தெரியுது அவர் ஒரு லெப்ரசி நோயாளி. அவரை பார்த்த உடனே பிரான்சிஸ்க்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இப்போ இவர்கிட்ட இருந்து நாம அதாவது பேசுறதெல்லாம் ஓகே, ஆனா ஷேக்கன் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அவரை ஹக் பண்ண முடியாதே. அன்போடு கூட ஒரு சகோதர பாவத்தோடு கூட அவர்கிட்ட நெருங்கி போய் அவரோட ஹக் பண்ண முடியுமா? அது முடியாதே. சரி, இந்த குஷ்டரோகியை நாம எப்படியும் ஷேக்கன் கொடுக்க முடியாது, கட்டி அணைக்க முடியாது, தூரத்துல இருந்தே ஷலம் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் டிசைட் ஆயிட்டாரு. ஸோ எதிரில் வந்து அந்த லெப்பரை பார்த்து, கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் காண்பிக்க வேண்டிய நானே அவரை விட்டு விலகி போனா, நானே அவரை நேசிக்காம போனா, நானே அவரை கண்டுக்காம போனா, மனசார நானே அவரை ஹக் பண்ணாம விட்டுட்டு போனேன்னா வேற யார் அதை செய்ய முடியும்? எல்லாரும் அவங்கள புறந்தள்ளுறாங்க, ஒதுக்கி தள்ளித்தான் அவங்கள பாக்குறாங்க, பக்கத்துல யாரும் வர விடுறதில்ல. தேவனை கொண்டிருக்கிற நானும் அதே மாதிரி செஞ்சா எப்படி? அப்ப அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்ற எண்ணம் வந்து அவர் என்ன செய்தாராம்? அந்த நபர் ரொம்ப நெருக்கமா வந்த உடனே கவனிங்க, அவருக்குள்ள, அதாவது பிரான்சிஸ்குள்ள இருந்த தேவாவியானவர் அவரை ஏவியதினாலே பிரான்சிஸ் சென்று அவரை கெட்டியாக அணைத்துக் கொண்டார், கழுத்திலே முத்தமிட்டார். அப்பா, நான் உன்னை அணைப்பது உனக்கு ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? ஆமாயா, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில, அதாவது லெப்ரசி வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை இவ்வளவு நெருக்கமா ஒருத்தர் கூட சேரவிடல, என்னை கட்டி அணைச்சதும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, உங்கள மாதிரி முத்தம் கொடுத்ததும் இல்லை. நீங்க மாத்திரம்தாயா எனக்கு முத்தமிட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? தேங்க்யூ சோ மச் என்று அந்த குஷ்டரோகி பிரான்சிஸ் தன்னை அன்பாய் நேசித்து பேசியது மாத்திரமல்ல, முத்தமிட்ட உடனே அவர் தடுமாறி போயிட்டார். அதை உணர்ந்த பிரான்சிஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆண்டவரே, உம்முடைய அன்பை கிரியைகளில் என்னால் காண்பிக்க முடிந்ததே என்று சந்தோஷமாக ஒரு 4 அடி முன்னால் எடுத்து வச்சாருங்க. அப்புறம் அந்த குஷ்டரோகி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் பார்க்கலாம் அப்படின்னு 4 அடி முன்னால் எடுத்து வச்சு போன பிரான்சிஸ் பின்னால திரும்பி பார்த்தாரு. தன்னோட கண்ணு கெட்டின தூரத்துல அந்த குஷ்டரோகி எங்கேயும் தென்படல. அது அந்த வயல்ல இருக்கிறதான ஒரு வரப்பு, சுற்றி வயல்வெளிதான், எங்கேயும் எந்த வழியும் இல்லை.
வேற எங்க போறதுக்கு சான்ஸ் இல்ல. தன் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அந்த குஷ்டரோகி அவரால் பார்க்க முடியல. பிரான்சிஸ் தன்னுடைய டைரியில் இப்படி எழுதி வைத்திருந்தார், இன்று தேவன் எனக்கு அருளிய மகா பெரிய பாக்கியம் என்னவென்றால் அவரையே அணைத்துக் கொள்ளுகிற பெரிய பாக்கியத்தை அருளி இருக்கிறார். ஐயோ, குஷ்டரோகி ஆச்சே என்று சொல்லி ஒருவேளை நான் அவரை விசாரிக்காமல் போயிருந்தான், அன்போடு பேசாமல் விட்டிருந்தால், அன்போடு அவரை கட்டி அணைக்காமல் போயிருந்தால், ஏசப்பாவை கட்டி அணைக்கிற பாக்கியத்தை நான் இழந்து போயிருந்திருப்பேன். அன்று நடந்தது என்ன? ஏசப்பா குஷ்டரோகியைப் போல வந்தார். எதற்காக வந்தார்? பிரான்சிஸ் அவருடைய அன்பை, அவருடைய ஊழியத்தை பரீட்சிப்பதற்காக அவர் வந்திருப்பார். சகோதர சகோதரிகளை நினைவிருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நான் நிர்வாணியாக வந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் தாகத்தோடு கூட வந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் பசியோடு கூட இருந்தேன், நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள். அப்பொழுது அவர்கள், ஆண்டவரே, நீர் எப்பொழுது நிர்வாணியாக வந்தீர்? நீர் எப்போது தாகத்தோடு இருந்தீர்? நீர் எப்பொழுது பசியோடு வந்தீர்? நீர் எப்பொழுது சிறைச்சாலையில் இருந்தீர் என்றபோது தேவன் சொல்லுவாராம், இந்த சகோதரர்களில் மிகவும் சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தது போல்தான். மிகவும் சிறியவனுக்கு நீங்கள் செய்தீர்கள். யாருக்குங்க தெரியும், அந்த மிகுந்த சிறியவனாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே எதிர்பட்டிருக்கிறாரோ என்னவோ, உன்னுடைய நடத்தையை சோதித்தாரோ என்னவோ, நாவிக்குரிய நடத்தையை சோதிப்பாரோ என்னவோ, உன்னுடைய பொறுமையை, உன்னுடைய தாழ்மையை, உன்னுடைய அன்பை சோதிப்பாரோ என்னவோ, உன்னுடைய பேச்சை, உன் பழக்க வழக்கங்களை, உன்னுடைய பணிவிடை ஊழியத்தை தேவன் யாரைப் போலவோ வந்து பரீட்சிப்பாரோ என்னவோ. அந்த பரீட்சையில் ஒருவேளை நாம் தோற்றுப் போவோம் என்றார் இயேசு சொன்னதைப் போலவே நம்மை பார்த்து சொல்ல முடியாமல் ஒருவேளை போய்விடலாம். இந்த என் சகோதரர்களில் சிறியவனுக்கு நீங்கள் செய்ததுனாலே அது எனக்கு செய்தது போல்தான். அப்ப நம்மளால் அந்த ஊழியத்தை செய்ய முடியுதா? நாம் உத்தியோகத்தில் இருக்கிற இடத்துல, நாம பிரயாணம் செய்கிற போது, நாம் ஆலயத்திற்கு வருகிற போது, ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா, ஆலயத்துல எவ்வளவு அற்புதமான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறீங்க, எவ்வளவு நேர்த்தியா எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்க, அப்படி ஆவிக்குரியவர்களா காணப்படுறீங்க. ஆனா நான் கவனிச்சது என்னன்னா, இந்த ஆவிக்குரிய நடத்தைகள், இந்த நேர்த்தியான ஒழுக்கம் இதெல்லாம் ஆலயத்துக்குள்ளதான். அந்த பார்க்கிங் கிட்ட போயிட்டா எங்கிருந்தோ ஆவிகளெல்லாம் வெளியே வந்துருதான். எந்த இடத்துலங்க? இந்த பார்க்கிங் போய் சேர்றதுக்குள்ள அவர் வண்டி அப்படி, இவர் வண்டியை இப்படி, அடுத்த ஆள் வண்டியை அப்படி தள்ளி விட்டு, இந்த பக்கம் இருக்கிற வண்டியை இப்படி தள்ளி விட்டுட்டு, நான் முதல்ல போகணும் அப்படின்னு நுழைஞ்சு இடிச்சு ஓட்டுறது. பிரதர் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னா பயங்கரமா முறைக்கிறது. அந்த சகோதரர் சொன்னாருங்க, பிரதர், இந்த மாட்டோட ஆவிக்குரிய நடத்தையெல்லாம் ஆலயத்துக்குள்ளதான். பார்க்கிங்க்கு ஒரு தடவை வந்து பாருங்க, உண்மையான சுயரூபம் அங்கதான் வெளிப்படும். ரோட்ல போகும்போது பாருங்க, உண்மையான நடத்தை அப்பதான் வெளிப்படும். அதே போல மத்தியானம் சாப்பிடுறப்ப பாருங்க, என் பிளேட்டு தான் முதல்ல அல்லது என் பிளேட்டு தான் முதல்ல, நான் தான் முந்தி, இல்ல நான் தான் முந்தி. யாராவது இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க? ஆலயத்துக்குள்ள ஆவிக்குரியவர்களா, ஆனா ஆலயத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஆவிக்குரியவர்களா இல்லாம அந்த நிலையை நாம் இழந்து போகிறோம் என்றால் நமக்குள்ள பணிவிடைக்காரன் என்ற ரூபம் இல்லை. யோசுவா ஒரு பணிவிடைக்காரன், வாலிபன். அது மாத்திரமல்ல, அவன் எங்கே அதிக நேரத்தை செலவழித்தான்? ஏற்கனவே நம்ம வாசிச்சோம்ல. எங்கே யோசுவா அதிக நேரத்தை செலவிட்டான் என்றால் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான், மறுபடியும் போறான், மறுபடியும் வர்றான். ஆனா நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வரலையாங்க. மோசே வருகிறான், மறுபடியும் திரும்பி போயிடுறான். ஐயோ, மோசே தேவசந்நிதியிலே இருக்கிறவர் தலைவனாக வெளியே சென்று தன்னுடைய பணிகளை முடித்துவிட்டு மறுபடியும் கூடாரத்துக்கு வருகிறார். ஆசரிப்பு கூடாரத்திற்கு வருகிற போது தலைவனான மோசேக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். 2வது, தேவ சந்நிதியில்தான் அதிக நேரத்தை யோசுவா செலவிட்டான். யார் தேவனை நேசிப்பார்கள்? யார் தேவனுடைய சந்நிதியை நேசிப்பார்கள்?
யார் தேவனுடைய சந்நிதியில் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள்? பாவிகளா, பரிசுத்தவான்களா? எஸ், பரிசுத்தந்தான் பரிசுத்தமான தேவனை நேசிப்பான். பரிசுத்தந்தான் பரிசுத்த தேவாலயத்தில் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். பக்தனான தாவீது பரிசுத்தவான். பரிசுத்தத்தை நேசித்தவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் எதை விரும்பினான்? உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே ஒரு நாளை கழிப்பது 1000 நாட்களை பார்க்கலாம் மேன்மையானது. தேவனாகிய கர்த்தாவே, நான் ஒரு வரம் கேட்கிறேன் என்றான். என்ன அந்த வரமாம்? நித்திய காலமும் உம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ண வேண்டும். பக்தனுக்கு இருந்த ஆசை, பரிசுத்தர்களுக்கு இருக்கிற ஆசை என்னவென்றால் அதிக நேரம் தேவ சந்நிதியிலே செலவழிக்கணும். சண்டே வந்துட்டா ஒரு 2 மணி நேரம் ஆலயத்துல கழிப்பது ஒரு கண்டம் மாதிரி இருக்கிற நாட்கள் இவை. அமெரிக்கால 1 மணி நேர ஆராதனைகள் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். ஒன்லி 1 hour. இப்ப நம்ம தேசத்துல கூட வந்தாச்சு ஒன்லி 1 hour அல்லது ஒன்லி 45 minutes. அதுக்கு மேல காலு ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்காது, மனசும் தேவ சந்நிதியில இருக்கவே இருக்காது. கிளம்பி போணும். பரிசுத்தம் இல்லாத போது ஆண்டவருடைய சந்நிதியில் மனிதன் காத்திருப்பது சாத்தியமே அல்ல. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பணிவிடைக்காரன் வாலிபனாயிருந்தவன், ஆனால் தான் பணிவிடைக்காரனாயிருந்தாலும் பணி செய்கிறவனாயிருந்தாலும் வாலிபனாயிருந்தாலும் உம்மை அதிகமாய் மகிமைப்படுத்தினான். காரணம், பரிசுத்தமாய் அவன் வாழ்ந்தான். உம்முடைய சந்நிதியை அவன் நேசித்தான். உம்முடைய சந்நிதியிலேயே அதிக நேரத்தை செலவிட்டான். இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களிலும் உம்முடைய சந்நிதியிலே நேரத்தை செலவழிக்கிற ஆசையும் ஆவலும் தாகமும் குறைந்து போய்கொண்டே இருக்கிறதப்பா. வீட்டிலேயே உட்கார்ந்து ஆராதிக்க முடியும், வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு சேவிக்க முடியும், வீட்டிலேயே ஜெபித்து ஆராதிக்க முடியும் என்கின்ற குணம் ஆண்டவரே பரவிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல எங்கள் கல்வரி டெம்பிள் உறுப்பினர்கள் உம்முடைய சன்னதியிலே இடைவிடாமல் இருக்கும்படியாக உம்முடைய சன்னதிக்கு வந்து உம்மை தொடர்ந்து ஆராதிக்கிற கிருபையை, அற்புதமான ஆவிக்குரிய நடத்தையை ஒருவருக்கும் அருளி செய்யுங்கப்பா. யோசுவா ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே உம்முடைய ஆலயத்திற்குள்ளே அதிகபட்சமான சமயத்தை செலவழித்தான். காரணம், தான் ஒரு பரிசுத்தன். பரிசுத்தத்தை நேசித்தவனான யோசுவா பரிசுத்த தேவனுடைய சந்நிதியை நேசித்தான். ஆண்டவரே, எங்களில் அநேக பணிவிடைக்காரர்கள் உண்டு, தேவல் சின்ன சின்ன வேலை செய்வோரும் உண்டு. பணிவிடைக்காரராக இருந்தாலும் பணியாளர்களாக இருந்தாலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72